இன்னியோட ஜில்லா படம் வந்து கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆயிடுச்சுங்க. ஜில்லா கூட எந்த படம் வந்துச்சுன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும், வீரம். நான் காலேஜ் டைம்லேயே ஜில்லா ரிலீஸ் ஆச்சு. ஜில்லா தான் மிகப்பெரிய ஹிட்டுன்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் சில முட்டாள் ரசிகர்கள் இப்போ வரைக்கும் புரிஞ்சிக்க மாட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க தான் இருக்கிற ரசிகர்களோட கூட்டம் அதிகன்றது அவங்களுக்கும் தெரியும். தளபதி ரசிகர்களுக்கு மட்டும்தான் இன்னும் எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக ரசிகர்கள் இருக்காங்க அப்படின்ட்டு. அதுக்கு சாம்பிள் தான் இந்த வீடியோஸு. அதேமாரி சில இந்த கேவலமான புத்தி இல்லாத ரசிகர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாப்பா டேக் வார் வச்சுக்கலாம், அதாவது ட்விட்டரில் டேக் வார் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. டேய் அறிவு கட்டவங்களா, நாங்கள் டேக் வார் வச்சோன்னு வச்சுக்கோங்க, இருக்கிறதுலே சாதனையிலே அதிக சாதனை நாங்கள் மட்டும் தான் வைப்போம், அதை நீங்கள் பார்ப்பீங்க, ஓகேங்களா? அதனால் வர்ற 11ஆந்தேதி ஈவினிங் இருக்கிற ஒரு 10 படத்துக்கும் மொத்தமான டேக் வார்ஸ்னால் என்ன அப்படின்றத பார்ப்பீங்கடா அப்படின்ட்டு ஓங்கி மெரிக்கிற மாதிரி அவங்களுக்கு பண்ணணும். இதுக்கிடையில் வந்து அவனுங்க இப்போ வந்து 1 இயர் பிளாக் பஸ்டர்ஸ் ஆஃப் துணிவு அப்படின்ற மாதிரி போட்டிருக்கானுங்க. ஸோ இது வந்து நமக்கு இப்போதைக்கு தளபதியோட ஒரு புகைப்படம், ஒரு வீடியோஸ் ரிலீஸ் ஆகி அது மிகப்பெரிய ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்குது. அதில் தளபதியோட ஸ்டில்ஸு, வீடியோஸு, ரஞ்சிதமே ஸ்டில்ஸில் இருக்கிறது எல்லாத்தையும் தளபதி ரசிகர்கள் ஒவ்வொன்றா அக்கு வேறு ஆணி வேறு பிரித்து மேய்ஞ்சிட்டு இருக்கோம். இன்றைக்கி ஆக்சுவலாக அது 2வது நாளாக இருக்கிறதுனால கூட்டம் கம்மியாக இருக்குதோ நினைப்பீங்க. ஒரு சில நூற்றாண்டு விழாவில் கூட இல்லாத கூட்டம் தளபதி சும்மா வந்து நின்னா அதை விட கூட்டம் அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ புரிஞ்சுப்பீங்க. ஸோ பொறுத்து வந்து பாருங்கள், நாளைக்கு நாளான்னைக்கு இன்னும் எவ்வளோ கூட்டம் இருக்குன்ட்டு. ஸோ சும்மா வெறும் பாட்டில் மட்டும் போடக்கூடாது. தளபதி உண்மையிலேயே கோடிக்கணக்கான ரசிகர்கள் ஒருவர் தான்.